ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்ஷால்லா எல்லோரும் நல்லா இருக்கிறாக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து சிம்பிள் ரெசிபி, காரல் மீன் சூப் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஈஸி அண்ட் சிம்பிள். அதுக்கு தேவையான சாமான் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றி ஒரு கருவேப்பட்டை ஒரு துண்டு போட்டு வெங்காயம் ஸ்லைஸை கட் பண்ணது போடணும். வதங்க விடணும். அது அதுக்கு போகிற வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும். நல்லா பழுத்த தக்காளி இன்ச்சுண்டா ஒரு பெரிய தக்காளியால் ஒன்று போடணும். மிச்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை, இதுக்கு சிம்பிள் தான். ஆனால் இதுக்கு முக்கியமாக மிளகு வந்து இடித்ததும் நச்சரம் இடித்தது தான் போடணும். தக்காளிக்காய் போட்டு பிறகு உப்பும் போட்டு வதங்க விடுவோம். மிளகு இடித்தது ஒரு டேபிள் ஸ்பூனும் நச்சரம் இடித்தது ஒரு டேபிள் ஸ்பூனும் போடணும். இது நச்சரம் தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் ஒரு சொட்டு ஒரு பிஞ்ச் போல் போடணும். அப்புறம் போட்டு கொஞ்சம் வேக விடணும் தக்காளிக்காக. ஒரு 5 நிமிஷத்துக்கு போலும். அப்புறம் தேங்காய் தண்ணிப்பால் ஊற்றணும். இந்த எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஊற்றிடும். அப்புறம் போட்டி கொதிக்க விடுவோம் நல்லா. நல்லா கொதிச்சது பிறகு தலைப்பால் ஊற்றணும். காரல் மீனுக்கு தேசிக்க புளியெல்லாம் போட்டு தேய்ச்சி நல்லா கழுவி அதை போட்டுவிடணும். இல்லை கழுவுக்குள்ளே நல்லா தேசிக்க புளியெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவணும். வேண்டிய பிளால் நாற்றம் அடிக்குன்னு சுற்றி இது போட்ட சிறுக்கு 10 நிமிஷம் போல் வேக விடணும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ண தைக்கி பூட்டி வச்சு வேக விடணும். மிச்ச நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசிக்கு எல்லாம் கரைஞ்சி ஒன்றுமெல்லாம் பேத்துருவார். நல்லா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி காரல் மீன் சூப் செஞ்சு குடிச்சு பார்த்து நல்லா இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செஞ்சு பாருங்கள், எல்லோரும் பிடிக்குமென்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.